Swami's kitchen. Today we're going to make ragi uttapam and coconut chutney. இந்த ஹெல்த்தியான ராகி ஊத்தப்பமும் ஒரு கிறிஸ்பியான தோசையும் பண்ணியிருக்கேன். அதுக்கு தொட்டுக்குள்ள சிம்பிளான தேங்காய் சட்னி செய்திருக்கேன். இதை எப்படி செய்திடலான்னு பார்த்துருவோம். இதுக்கு தேவையான பொருளையும் பார்த்துருவோம். நான் இது 3 கப்பு கேழ்வரகு எடுத்துருக்கேன். நீங்கள் நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கிடுங்க. முதல்ல 3 கப்பு எடுத்துருக்கேன். 1 கப்பு. இதுக்கு 3/4 கப்பு உளுந்தம்பருப்பு, 1/4 கப்பு உளுந்தம்பருப்பு, 2 டீஸ்பூன் வெந்தயம், 2 டீஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா கழுவி எடுத்துருங்க. 2-3 நேரம் நல்லா கழுவி எடுத்துக்கிட்டு தண்ணி விட்டு நல்லா ஊற வச்சுருங்க. குறைஞ்சது ஒரு 4 மணிக்கூறாவது ஊறணும். மூடி வச்சுருங்க. 4 மணிக்கூர் கழிச்சு பார்ப்போம். 4 மணிக்கூர் மேலேயே ஆகிட்டு பாருங்கள், நல்லா ஊறி வந்திருக்கும். அப்படின்னா தான் நல்லா அரைபடும். கொஞ்சம் 6 மணிக்கூறாவது ஊறணும். அப்படின்னா தான் நல்லா அரைபடும். இப்போது நம்ம மிக்ஸி ஜாரை எடுத்து அதில் பாதி அளவு நீங்கள் போட்டுடலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க. பாருங்கள், எவ்வளவு நைஸாக அரைச்ச முடியுமோ அவ்வளோ நைஸாக அரைச்சி எடுங்க. நல்லா ஊறி வந்தால் தான் நல்லா அரைப்பட்டு வரும். பாருங்கள், நல்லா நைஸாக இருக்கணும். இப்படியே நம்ம மீதி இருக்கதை நம்ம அரைச்சி எடுத்துடலாம். மீதி இருக்கதையும் இதே போல் அரைச்சி எடுத்துருவோம். கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடணும். இப்போ மிக்ஸி ஜார் அலசி கொஞ்சமாக தண்ணி விட்டுருங்க. ரொம்ப அதிகமாக தண்ணி விட வேண்டாம். நம்ம ஊத்தப்பம் செய்ய போகிறோம். அதனால் கொஞ்சம் கெட்டியாக இருக்கட்டு. இப்போ 1 டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஹாப்பே எடுத்து போட்டு கலந்து விடுங்க. ஏன்னா கையை போட்டு கலந்தால் அந்த மாவு நல்லா புளிச்சு வரும். சிறுதானியங்கள்லாம் சீக்கிரமாக புளிச்சிரும். பாருங்கள், இப்போ நான் நைட் 10 மணிக்கு அரைச்சி வச்சுருக்கேன். அடுத்த நாள் காலையில் 7 மணிக்கு கரெக்டாக இருக்கும். இது குளிராக இருக்கிறதுனால பரவாயில்ல. அதனால் நீங்கள் கையை விட்டு கலந்து வைக்க வேண்டாம். இப்போ மூடி வச்சுருவோம். அடுத்த நாள் காலையில் பார்த்துடலாம். அடுத்த நாள் காலையில் இப்படி பண்ணி பாருங்கள், நல்லா பொங்கி வந்து இருக்கும். பாருங்கள், இப்படி நல்லா பொங்கி வந்து இருக்கும். மாவு நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இதை இட்லி அவிச்சாலும் நல்லா இருக்கும். இப்போ நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், இப்போ நம்ம இதுக்கு ஒரு தேங்காய் சட்னி வச்சுருவோம். நான் ஒரு 1/2 கப்பு துருவின தேங்காய் எடுத்துருக்கேன். 3 காஞ்ச மிளகாய், உங்களுக்கு தேவையான அளவு காஞ்ச மிளகாய் எடுத்துக்கிடுங்க. கருவேப்பிலை, பூண்டு 2 பல், கொஞ்சமாக புளி போதும். இப்போ இதுக்கு சட்னிக்கு தேவையான அளவு உப்பு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். தண்ணி விட்டு அரைச்சிருங்க. இப்போ நல்லா அரைச்சாச்சு. ரொம்ப பட்டு போல் நைஸாக அரைக்க வேண்டாம். ஓரளவுக்கு நம்ம சட்னி அரைப்போம் இல்லையா, இப்போ இதை விட்டுருங்க. இப்போ இதுக்கு தாளித்து விட்டுடலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டுடுங்க. உங்களுக்கு எவ்வளோ கெட்டியாக வேணுமோ, தண்ணியாக வேணும்னாலும் தண்ணியை விட்டுக்கலாம். நான் ஓரளவுக்கு கெட்டியாக விட்டுருக்கேன். பாருங்கள், இப்போ தாளித்து விட்டுருவோம். எண்ணெய் விடுங்க. நான் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காய்ச்சதும் கடுகு 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டுருங்க. காஞ்ச மிளகாய் 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் 2 சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டுருங்க. வெங்காயம் போட்டு நீங்கள் நல்லா பொரிஞ்ச பிறகு கருவேப்பிலையும் போட்டு நல்லா பொரிஞ்ச பிறகு நீங்கள் விட்டீங்கன்னா அந்த சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் கருவேப்பிலை போட்டிருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலையை போட்டுருங்க. இதில் ஒரு துண்டு பூண்டு இடித்து போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக வாசனையாக இருக்கும். இப்போ நம்ம இதை எடுத்து சட்னியில் விட்டுடலாம். சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தோசையை சுட ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம தோசை சுட்டுடலாம். இந்த மாவில் இதே அளவில் நீங்கள் இட்லி வேக வச்சு எடுத்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ தோசைக்கல் நல்லா சூடாக இருக்குது. எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். பாருங்கள், ஒரு கரண்டி மாவை விடுவேன். அதிகமாக அகலமாக விரிச்ச வேண்டாம். இப்படி இருக்கட்டும். நல்லா கொஞ்சம் திண்ணமாக தான் இருக்கணும். இப்போ இதில் வெங்காயம், பச்சை மிளகாயும் நான் போட்டு வச்சுருக்கேன். அதையும் தூவிட்டுருங்க. உங்களுக்கு பச்சை மிளகாய் வேண்டான்னா
பவுடர் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கேரட் பாருங்கள், கருவேப்பிலை, கொத்தமல்லி கீரை. உங்களுக்கு மிளகாய்க்கு பச்சை மிளகாய்க்கு பதிலாட்டு நீங்கள் மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா இட்லி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். பாருங்கள், எண்ணெய் விட்டு கொஞ்சமாக நான் காரத்துக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். சின்ன குழந்தைகளாக இருந்தால் பச்சை மிளகாய் சேர்க்க வேண்டாம், மிளகாய் தூள் சேர்த்துருங்க. இப்போ மூடி வச்சுருங்க. மூடி வச்சு தான் வேக வைக்கணும், அப்படின்னா தான் நல்லா வெந்து வரும். பாருங்கள், இந்த வெள்ளையெல்லாம் போயிடணும். நம்ம மாவில் இருக்க வெள்ளையெல்லாம் போய் நல்லா வெந்திருக்கும். பாருங்கள், நல்லா வெந்திருக்கும். இப்போ திருப்பி போடுங்க. இந்த கேழ்வரகு மாவு ஒன்று நல்லா வெந்து எடுக்கணும், அப்படின்னா தான் வயிற்றுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்கள், இப்படி சுட்டாச்சு. இனிமேல் நம்ம கிறிஸ்பியான தோசை சுடுறதுக்கு தேவையான அளவு மாவை எடுத்துக்கிட்டு நீங்கள் கொஞ்சமாக தண்ணி விட்டு எடுத்துருங்க. நம்ம கொஞ்சம் கிறிஸ்பியாக தோசை சுட போகிறோம், அதனால் கொஞ்சம் தண்ணி விட்டு கலந்துவிடுங்க. தண்ணி விட்டு கலந்துக்கிட்டு நம்ம தோசை சுடலாம். பாருங்கள், கல் மிதமான சூட்டில் இருக்கணும், இப்படி ரொம்ப சூடாட்டு இருக்கக்கூடாது. பாருங்கள், நல்லா விரித்து விட்டுருங்க. இப்படியே நம்ம மூடாமல் வச்சுருந்தா அந்த வெள்ளை அப்படியே இருக்கும், அதனால் நீங்கள் உடனே மூடி வைங்க. பாருங்கள், மூடி வச்சாச்சு. இப்போ இருக்கட்டு. பாருங்கள், மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுக்கணும், அது தன்னாலே கலந்து வரும். பாருங்கள், இப்போ மாவுலாம் நல்லா வெந்திருக்கும். இப்போ நம்ம கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு இப்படி அழுத்தி விட்டுருங்க, அப்படின்னா தான் கிறிஸ்பியாக கிடைக்கும். எந்த தோசைக்கும் இப்படி கொஞ்சம் அழுத்தி விட்டுருங்க, நல்லா கிறிஸ்பியாக வரும். பாருங்கள், எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு பாருங்கள். திருப்பி போட்டுவிடுங்க ஒரு நேரம் வேணும்னா, இல்லைன்னா விட்டுருங்க. பாருங்கள், இப்போ எடுத்துருவோம். எடுத்து வச்சாச்சு. பாருங்கள், எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது. தோசையும் ஊத்தப்பமும் சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், நல்ல ஹெல்த்தியானதும் கூட. இதே போல் நீங்களும் வாரம் ஒரு முறை செய்து பாருங்கள். பாருங்கள், எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது. ஊத்தப்பம் நல்ல டேஸ்ட்டாக நல்ல வாசனையாக இருக்கும். உங்களுக்கு கூட இதை சின்ன குழந்தைகளுக்குன்னா சீஸ் போட்டுக்கலாம். பாருங்கள், இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.